Quick Access Toolbar எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குயிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெனுஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணாமல் மேலே டைட்டில் பார்லேயே அந்த குயிக் ஆக்சஸ் பார் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போதே உங்களால் சேவ் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்டூ அண்ட் ரீடூ எல்லாமே குயிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த டூல் பாரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, தேவையில்லாததை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே மேலே உள்ளது இருக்குது பாருங்களேன், டைட்டில் பாரில் திஸ் இஸ் சேவ், அன்டூ, ரீடூ அண்ட் திஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஷோ. ஓகே, ஸோ இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் பாரில் இருக்குது. ஸோ குயிக்காக ஒரு ஆப்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல்பாரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வித்தின் ஒன் கிளிக்லேயே அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ பிலோ ரிப்பன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே ரிப்பனு கீழே வந்துருச்சிங்களா. அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு அபோவ் த ரிப்பன் அப்படின்னா அது மேலே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம். எகெயின் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் குயிக் பிரிண்ட்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அந்த குயிக் பிரிண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதில் வேணான்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க, அது போயிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஓப்பன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எனக்கு குயிக்காக அக்சஸ் பண்ணுற மாதிரி டூல் பாரில் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் வித்தின் ஒன் கிளிக்லேயே என்ன பண்ணிடலாம், எனக்கு ஓப்பன் பண்ணிடலாம். அதர்வைஸ் மற்ற கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா மோட் கமெண்ட்ஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சில கமெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியலை அப்படின்னா ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். இதில் உங்களுக்கு தேவையான க்ரீலைன்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை நான் இங்கே ஆட் கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆயிடும். சி க்ரீலைன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு க்ரீலைன்ஸ் காமிக்குதுங்களா, வேணாட்டி அந்த டிக்கை எடுத்து விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி குயிக்காக உங்கள் டாக்குமெண்ட் ஆர் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஆப்ஷனை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக அந்த ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் குயிக் ஆக்சஸ் டூல்பார் நம்மளுக்கு யூஸ் ஆகுது.